இன்றைய செய்திகள். 2029 பிரதமர் வேட்பாளரா விஜய்? தாவேகவின் தேசிய வியூகம் தமிழக வெற்றி கழகம் தேசிய வெற்றி கழகமா? தமிழக அரசியலில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய தாவேக தலைவர் விஜய் தற்போது தனது அரசியல் எல்லையை தமிழகத்தை தாண்டி தேசிய அளவில் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளாரா? வட மாநில சமூக வலைத்தளங்களில் இப்பொழுது ஒரு புதிய விவாதம் தீயாய் பரவி வருகிறது. 2029 நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் பிரதமர் வேட்பாளரா? இதன் பின்னணியில் இருக்கும் PR வியூகம் என்ன? விரிவாக பார்க்கலாம். வட மாநில சமூக வலைத்தள பிரச்சாரம். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் போன்ற இந்தி பேசும் மாநிலங்களில் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் பக்கங்களில் திடீரென விஜய் பற்றிய ரீல்ஸ்கள் மற்றும் குறும்படங்கள் பெருமளவில் பகிரப்பட்டு வருகின்றன. நேயர்களுக்கு எளிமையான புரிதல். வழக்கமாக தமிழகத்தில் தலைவர்கள் பெயர்கள் வட இந்தியாவில் அதிகம் ஒலிக்காது. ஆனால் தற்போது விஜய் ஒரு அதிரடி முடிவுகளை எடுக்கும் மாற்றுத் தலைவராக காட்டி இந்தி மொழியிலேயே பாட்ஷாக்கள் மற்றும் எடிட்கள் உருவாக்கப்பட்டு வைரலாக்கப்பட்டு வருகின்றன. இது தற்செயலாக நடப்பதல்ல, ஒரு டிஜிட்டல் பில்டிங் என்பது அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. தாவேக அமைச்சர்களின் சிக்னலும் 2029 லக்கும். தாவேகவின் முக்கிய அமைச்சரான ஆதவ் அர்ஜுனா, தென்னிந்தியாவின் பங்கு தேசிய அளவில் மிக முக்கியமானது. அடுத்த பிரதமர் தெற்கிலிருந்து வர வேண்டும் என்று வெளிப்படையாக பேசியிருந்தார். அதனைத் தொடர்ந்து மற்றொரு அமைச்சர் சரத்குமார் 2029 விஜய்தான் நாட்டின் அடுத்த பிரதமர் என்று சட்டமன்றத்திலும் மேடைகளிலும் அடித்து கூறினார். வரலாற்று பின்னணி. இந்தியாவில் கடந்த 1996-97 காலகட்டத்தில் கர்நாடகாவை சேர்ந்த ST தேவகவுடா பிரதமராக இருந்த பிறகு நாட்டின் உயரிய பதவியான பிரதமர் நாற்காலியை பிடிக்கவில்லை. இந்த வரலாற்று இடைவெளியை மையமாக வைத்து வட மாநிலத்தவரிடம் ஒரு தேசிய விவாதத்தை உருவாக்கும் முயற்சியில் தாவேக இறங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. PR வியூகம், அதன் பின்னணியும். உலகவியல் மற்றும் டிஜிட்டல் தந்திரம். தமிழக அரசியல் மற்றும் திரையுலக பின்னணியை பற்றி அதிகம் அறியாத வட இந்திய பொதுமக்களிடம் விஜய்க்கு ஒரு கிளீன் இமேஜ் மற்றும் ஊழலற்ற நிர்வாகி என்ற பின்பத்தை உருவாக்க சில பிரபல PTR நிறுவனம் களம் இறங்கியுள்ளன. தேசிய கட்சிகளின் ஆதிக்கத்திற்கு மத்தியில் தெற்கின் குரலாக ஒரு மாஸ் தலைவரை முன்னிறுத்துவதுதான் இந்த வியூகத்தின் பிரதான நோக்கமாக பார்க்கப்படுகிறது. களத்தில் உள்ள சவால்களும் கேள்விக்குறிகளும். நேயர்களுக்கு நடுநிலையான அலசல். ரீல்ஸ்கள் மூலமாகவும் சமூக வலைத்தள லைக்குகள் மூலமாகவும் ஒரு பின்பத்தை உருவாக்கி விடலாம். ஆனால் தரைமட்டத்தில் வாக்கு வங்கியை உருவாக்குவது அவ்வளவு எளிதல்ல. தேர்தல் ஆணையத்தின் கடுமையான நடைமுறைகள், பிற மாநிலங்களில் கட்சியின் அடிமட்ட கட்டமைப்பை உருவாக்குவது, தேசிய கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் பாஜகவின் கூட்டணியை சமாளிப்பது போன்ற மலை போன்ற சவால்கள் விஜய்க்கு முன் உள்ளன. இதற்கிடையே காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகள் இந்த விவகாரத்தில் விஜய் இன்னும் ஸ்பேன் கிளப் மோடில்தான் இருப்பதாக விமர்சித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சுருக்கமாக சொன்னால், தமிழக வெற்றி கழகம் தனது முதல் படியை தமிழகத்தில் வெற்றிகரமாக எடுத்து வைத்தாலும் அடுத்த இலக்காக டெல்லியை நோக்கிய தேசிய அரசியலை திட்டமிட தொடங்கிவிட்டது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தேசிய பயணம் எந்த அளவுக்கு கைகூட போகிறது என்று. இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் நம்ம மரியானவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.